ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தம்பிக்கு சாப்பாடு கொடுக்குற பாத்திரம்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் திருநீர் போட்டு வாஷ் பண்ணுவேன். இந்த தடவை வந்து நான் மறந்துட்டேன். அதனால் அது கொஞ்சம் ரொம்பவே கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை தான் வந்து நான் இப்போ வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து திருநீர் இல்லைனா அதை விபூதி சொல்லுவோம்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து எங்கெல்லாம் வந்து கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக தேய்ச்சாலே இந்த மாதிரி கருப்பாக வந்துடும். அது ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அப்படியே வச்சுட்டு அப்புறமா தான் கழுவுவேன். இப்போ பாருங்கள், கழுவுறப்போ ரொம்ப பளபளன்னு இருக்குது. எப்போவுமே தம்பிக்கு வந்து தனியாக ஒரு லிக்விட் வச்சுருப்பேன். அதில் வாஷ் பண்ணிவிட்டு, வந்து சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மீமி லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதில் தான் வந்து எப்போவுமே வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தான் ஃபுட்டு வந்து கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கலர் சேஞ்ச் ஆகுதுல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக விபூதி போட்டு நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவேன். அப்புறம் சாப்பாடு எப்போ கொடுக்குறோனோ அதுக்கு முன்னாடி வந்து நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரமுமே வந்து நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த கலர் எல்லாமே போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.